அப்பாடா, பேசாத பேசாத. அப்புறம் வாங்கியாச்சு. இது எங்கே ஃபிட் பண்ணுறது? ஓகே, ஸ்கையோட டீட்டெயில்ஸ் பாருங்க, வேற லெவலில் வந்து காட்டுது. அம்மாடியோ, இப்படி வந்துடு. ஓகே, செம்மையா இருக்கு. அப்பாடா, ஒலியா கோப்ரோ ஃபிட் பண்ணியாச்சு. பாக்ஸ் வாங்கணும்டா. ஜாமெட்ரி பாக்ஸ் தானே, வாங்கிக்கலாம். கண்ணு நல்லா தெரியுது. பாய்டா. கோப்ரோ கோப்ரோ தான். என்ன ஒட்டி இருக்கிறது தான் கரெக்டாக நிற்குமா என்னன்னு தெரியல. டைட் பண்ணிட்டேன் தானே, ஃபுல் டைட் பண்ணிட்டேன். இதோ நான் வச்சு டைட் பண்ணிக்கிறது தானே. டபுள் டைப் பண்ணி ஒரு துண்டு வச்சு ஒருத்தனை வர. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்மார்ட் பஸாரா தெரிஞ்ச மாதிரி சொல்லுது. அது ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கிட்டு போகணும்னு சொன்னோம்ல அன்னைக்கு பார்த்தோம்டா, கார்ல வரையில பார்த்தோம்ல, அவ்வளோ பெரிய பஜார் ஓபன் பண்ணி. இதில் போய் போகலாமா நேராகவே போயிடலாம்ல? இதுல போய் போங்க, நேரம் கிட்ட தானே. அதில் போனால் ஸ்ட்ரைட்டாக ஸ்மார்ட் பஸாருக்கே போயிடலாம். இதுல போனா போயிடலாம். ஆமாம். சும்மா கோப்ரோ வாங்கணுன்ற கொள்ள நாள் கனவு நிறைவேறிடுச்சு. கோப்ரோ வாங்கி விளாக் பண்ணணும் அப்படிங்கிறதும் நிறைவேறிடுச்சு. மக்களே மறக்காமல் லைக் மட்டும் போட்டுருங்க. சூப்பரா இருக்குடா கேமராவா? கேமரா பார்க்க குட்டியாக இருக்கும், வீடியோ கிளாரிட்டி பயங்கரமாக இருக்கும். 4K கிளாரிட்டியில் எடுக்கலாம். ஆனால் 4K கிளாரிட்டியில் எடுத்தோம்னா மொபைலில் வந்து எடிட் பண்ண முடியாது. சின்ன சந்தா இருந்தாலும் நேராக வரணும்னு வந்துருப்பானுங்க. கார் போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே வராட்டி டிஸ்பிளே செம்மையா இருக்கு. என்ன மொபைல்னா சேக் ஆகும், இது சேக்லாம் ஆகாது. ஸ்ட்ரைட்டாக ஸ்மார்ட் பஸ் எல்லாம் போய் நிற்கும். இது வந்து ஒரு கட்சி கொடி. காங்கிரஸ் அந்த கலர்ல இருக்கு. மாம்பழம், இது வந்து மாம்பழம். PMK பாட்டாளி மக்கள் கட்சி. அன்புமணி ராமதாஸ் இருக்காருல்ல, அவரோட கட்சி. செம்ம கூட்டம், பயங்கரமான கூட்டமா இருக்கு. நான் போயிட்டு வில் போடுறேன், ஏன்னா கொடுக்க மாட்டாங்க. கட்டுறது எவ்வளவுதான் யூஸ் ஆகுது பாரு, செம்மையா கட்டு.
நிறுத்திட்டாங்க. பரவாயில்ல. இங்கேயும் 2 வீலர் நிறுத்தி வச்சிருக்காங்களா? பயங்கர க்ரௌடு. அதான் நான் நின்னா கொடுக்க மாட்டாங்கல்ல டக்குன்னு. யாரு நின்னாலும் ஆனாங்க அதை சுத்தி பார்க்கறதுக்குன்னே வருவாங்கடா. டைம் பாஸ் பண்றதுன்னு வருவாங்க. இப்போ நல்லா ஸ்கூல் வர்றதுனால எத்தனை வாங்கி திணிக்கிறத பாரு. பைசா சொல்லிடு, போகிற வழியில் எதுவும் வாங்கிக்கலாம். இந்த ஒரே ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்குறதுக்கு இந்த ஸ்மார்ட் பஜாருக்கு வந்தோம். இது எதுக்குன்னா தங்கச்சி பையன் ஜாமெண்ட்ரி பாக்ஸ்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்காக வாங்கியாச்சு, கிளம்பியாச்சு. செம்ம கூட்டம். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் இங்கே வந்தோம்னா அவ்வளோதான். ஐயா இண்டிகேட்டர் போட்டிருக்கேனுங்க ஐயா. எல்லாம் டைம் பாஸ் பண்றதுக்கு வராங்க. பொருள் வாங்குறதுக்கு முக்கால்வாசி பேர் வர கிடையாது. வந்து சும்மா அந்த ட்ராலியை தள்ளிட்டு அழகா நீட்டா டைம் பாஸ் பண்ணிட்டு போகணும். வெளியில போகும்போது பில் போட போகும்போது ஒரு ஷாம்பு பாட்டில், ஒரு பிரஷ், ஒரு பேஸ்ட். அந்த மாதிரிக்கு சூப்பர் மார்க்கெட் இல்ல தானே, வாங்கலாமன்னு கூட இவ்வளவு பெருசா இல்ல தானே. அதனால பார்த்தோட வரத்துக்கு யாருக்குமே ஆசை இருக்கும். போட்ட ஸ்டார்ட்ல இல்ல போன தடவை வந்ததை விட இந்த தடவை கூட்டம் அதிகம். இல்ல இப்ப திறந்த ஸ்டார்ட் தானே, 1 get 2 get போட்டு வச்சிருக்கானுங்கல்ல, ஃப்ரீ கொடுக்க போறானுங்கல்ல. வேற ஒண்ணும் இல்ல. கேமரா டிஸ்பிளே வேற அப்பப்ப டச் பண்ண வேண்டியதா இருக்கு, ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு. பின்னாடியே போனோம்னா மேக்ஸிமம் 3rd கியர்லேயே போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் பெட்ரோலு. ஏற்கனவே நம்ம வண்டி மைலேஜ் தருதா இல்லையான்ற டவுட்டில் போயிட்டுருக்கோம். அந்த சைடெல்லாம் மழை பெஞ்சிருக்கு, தண்ணியாக நிற்கிது, ரொம்ப ஈரமாகவும் இருக்குது. இந்த சைடு மழை இருக்கும் போலயே.
பாரு எத்தனை பால் பாக்கெட்டா மாவு பாக்கெட் எத்தனை வாங்கிட்டு போறேன் பாரு. எத்தனை பேத்துக்கு மாவு ஊற்றி தோசை சாப்பிட போறாங்க அப்படி வயசுக்கு பயல அனுப்பிடுறாங்களே கடைக்கு. அதையும் ஏன் ஒரு கூடையை கொடுத்து விடாம அந்த கிட்ட விழுந்தா நான்லாம் எத்தனை தடவை மாவு பாக்கெட்டை கீழே போட்டு உடச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது மாவு பாக்கெட் உடஞ்சிருச்சுன்றுவேன். அங்க இருக்கையில இந்த தேன் குழல் அதிகமா எங்க ஜாங்கிரியில சரியான இங்க வந்து இப்ப இருக்கு திங்கோலியில. என் நிலைமை பாத்தியா? சொன்ன மாதிரியே பறிச்சு போட்டிருக்காங்க. இதான் பறிச்சு பறிச்சு உடஞ்சிருச்சு போல ரோடு. என்ன அங்க நீங்க கொண்டு போடுறீங்க? அங்க ரோட்ல எப்படி நிக்கிறாங்க என்னடா வாங்குறீங்க? என்ன வாங்குறீங்க? மிச்சரு மிக்சரு எல்லாம் இந்த பால் என்னங்கறேன் இல்ல தாங்க பாபு. பாரு எல்லாத்தையும் தாங்க பாப்போம். எல்லாத்தையும் கொடுப்பா. நம்மளோட தட்டை மிச்சரு சின்னதா எதுவுமே வேணாம். கொஞ்சம் பசியா நீனா போனே எதுவுமே பசி இல்ல எனக்கு. வேணாம் வேணாம் அப்படியே வேணாம் வேணாம் உடச்சாரே வேணாம் உடக்க எங்க சாப்பிட பாபு மயிலை பார்த்துக்க கிழக்கு திரும்பி எத்தனை பெரிய மயிலுன்னு அங்க பாரு இந்த மரத்துல எல்லாம் பாரு குட்டி மயில் தான். அதெல்லாமே மயில் தான். அன்னைக்கு நான் சொல்லல இங்க நேரத்தான் நிறைய மயில் இருந்துச்சுன்னு. வாட்டில காட்டுறேன். அது யார் சரி வளர்க்குறாங்க இந்த ஆபீஸ்ல இதுல உள்ளது போல இந்த இடத்துல. கடல்ல எல்லாம்